தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தரிசு நிலம் விவசாய பூமியாக மாறிய புதுமை. தரிசு நிலம் விவசாய பூமியாக மாறிய புதுமை என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். சிவகங்கை மாவட்டம் ஓரியூரில் புனித அருளானந்தர் வெட்டி வேதசாட்சியாக மரித்தார். அவர் படுகொலை செய்யப்படுவதற்கு முன்பாக அவரை ஒரு மாட்டு வண்டியில் கட்டி அவரை கீழே கிடத்தி மாட்டு வண்டியை ஓட்டிச் செல்வார்கள். தரதர என்று இழுத்து செல்வார்கள். மாட்டு வண்டி முன்னால் சென்று கொண்டிருக்கும். அதில் கட்டப்பட்டுள்ள கயிறில் பிணைக்கப்பட்டிருக்கிற அருளானந்தர் தரையிலே அவரை இழுத்து கொண்டு அந்த மாட்டு வண்டி செல்லும். அவர் உடல் முழுவதும் இரத்த காயங்கள். அவ்வாறு பல ஊர்கள் வழியாக அருளானந்தர் இழுத்து செல்லப்பட்டார். அருளானந்தர் உடல் முழுவதும் இரத்த காயங்கள். அப்பொழுது ஒரு கிராமத்தில் அந்த மாட்டு வண்டி நின்றது. அப்பொழுது அந்த ஊரை சார்ந்த ஒரு பெண்மணி அருளானந்தர் மேல் பரிதாபப்பட்டு ஒரு செம்பில் மோரை கொண்டு வந்து, சாமி இந்த மோரை குடிங்க என்று கூறுகிறார். புனித அருளானந்தர் அந்த மோரை வாங்கி குடித்துவிட்டு அந்த பெண்மணியிடம், இந்த ஊர் என்ன ஊரின் பெயர் என்ன என்று கேட்கிறார். இந்த ஊரின் பெயர் என்ன என்று கேட்கிறார். அந்த பெண்மணி இந்த ஊரின் பெயர் புல்லூர் என்று கூறுகிறார். உடனே புனித அருளானந்தர் கூறுகிறார், இந்த ஊர் இனிமே புல்லூர் கிடையாது, இது நெல்லூர் என்று அவர் கூறுகிறார். இந்த ஊர் இனிமேல் புல்லூர் கிடையாது, நெல்லூர் என்று கூறுகிறார். புனித அருளானந்தர் மறைவுக்கு பிறகு அங்கே பல அதிசயங்கள் நடக்கிறது. உண்மையிலேயே அந்த புல்லூர் ஒரு தரிசு நிலமான ஒரு பூமி. அந்த கிராமம் ஒரு பட்டிக்காடு என்று சொல்லலாம், வானம் பார்த்த பூமி என்று சொல்லலாம். ஆனால் புனித அருளானந்தர் வாக்கு கொடுத்த பிறகு, இந்த ஊர் இனிமேல் புல்லூர் கிடையாது, நெல்லூர் அப்படின்னு சொன்ன பிறகு அந்த ஊரில் விவசாயம் செழித்து அந்த ஊரில் நெல் விளைய ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி அந்த ஊர் மிகப்பெரிய ஒரு விவசாய ஊராக மாறிடுச்சு. விவசாய நிலங்கள் தான், எங்கே பார்த்தாலும் நெல் தான், செழிப்பாக இருக்குது. சிவகங்கை மாவட்டத்தில் புல்லூர் நெல்லூராக மாறிடுச்சு. புனித அருளானந்தர் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை அந்த ஊரையே அப்படியே விவசாய பூமியாக மாற்றிருச்சு. இது மிகப்பெரிய ஒரு புதுமை. புனித அருளானந்தர் ஒரு சக்தி வாய்ந்த புனிதர். அவர் உயிருடன் இருந்த பொழுதும், அவர் விண்ணக வாழ்வைக்கு சென்ற பொழுதும் இன்னும் பல புதுமைகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். சிவகங்கை மாவட்டம் ஓரியூரில் புனித அருளானந்தர் கோயில் உள்ளது. புனித அருளானந்தர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட இடம் உள்ளது. சிவகங்கைக்கு செல்ல வாய்ப்புள்ளவர்கள் அங்கே சென்று புனித அருளானந்தர் கோயிலில் வழிபடவும், அருளானந்தர் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசிரை பெற்றுக்கொள்ளவும்.